Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, காலையில லஞ்ச் பாக்ஸ்க்கு குயிக்கா ரெடி பண்ற மாதிரி ஒரு வெஜ் புலாவ் தான் நல்லா உதிரியா எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு தண்ணியில ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல சீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து தாளிச்சுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு விழுது நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/2 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் உருளைக்கிழங்கு, 1/2 கப் பச்சை பட்டாணி, ஒரு 3 பச்சை மிளகா. இப்போ இதை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட இந்த காய்கறிலாம் சேர்த்து வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி சேர்த்ததுமே நமக்கு உப்பு பத்தாமல் போயிடும். அதனால் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. காய்கள்லாம் நல்லா வேகட்டும். முக்கியமாக அந்த பட்டாணி நல்லா குக் ஆகிருக்கணும். காய் நல்லா குக் ஆனதுனால தண்ணி குறைஞ்சிருக்கும். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோட அரிசியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த காய்களோட அந்த அரிசியும் சேர்ந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. 3/4 பங்கு நல்லா தண்ணி வத்திருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த புலாவுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிளறி விடுங்க. இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரிசி உடையாமல் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தடவை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தம் கொடுத்தாலே சூப்பரான உதிரியான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. காலையில் உங்களுக்கு லஞ்சுக்கு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆயிரும். அடியும் பிடிக்கல பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைடிஷாக கோபி மஞ்சூரியன் இல்லை சிக்கன் மஞ்சூரியன் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பைஸியாக ஏதாவது செஞ்சால் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வெஜ் புலாவ் உதிரியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி ஆவானவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.